ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். பெரிய வெங்காயம் 150 கிராம், தக்காளி 100 கிராம், 2 பச்சை மிளகாய், பாதி எலுமிச்சம்பழம், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், பட்டை, கிராம்பு, ஏலக்காய். 1/2 கிலோ அரிசி தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கோம். 1/2 கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்ததாக நம்ம ஒரு கேஸில் ஒரு பேனை வைத்து எண்ணெய் ஒரு 150 கிராம் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3த்தையும் சேர்த்துட்டுங்க. இதெல்லாம் வெடித்து வரும்போது பச்சை மிளகாய், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இந்த அளவுக்கு வதக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு வதக்கிட்டு அதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே இதையும் வதக்குதுங்க. இந்த அளவுக்கு வதங்கின உடனே இதில் நம்ம தேவையான மிளகாய்த்தூள் போடணும். நம்ம தனி மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணணும், குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை. மிளகாய்த்தூளை எண்ணெயிலே வதக்கும் பொழுது நமக்கு பிரியாணிக்கு ஒரு கலர் நேச்சுரல் கலர் கிடைக்கும். அதனால் நம்ம தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டு இதை கைவிடாமல் இந்த நேரத்தில் அடுப்பு அடி பிடிக்கும். அதனால் கைவிடாமல் கொஞ்சம் கலருங்க. இதே போல் எண்ணெய் மேலே திரிஞ்சு வர சமயத்தில் தக்காளியை சேர்த்துடுங்க. நம்ம வெட்டி வச்சுருக்க புதினா மல்லியிலேருந்து பாதி அளவு மட்டும் இப்போ எடுத்துக்கோங்க. எடுத்து இதில் போட்டு இதையும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு வெங்காயம், தக்காளி எல்லாம் நம்ம வதக்கியிருக்கோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான உப்பு போடுறோம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 50 கிராம் தயிரை அதில் விடுறோம். தயிரை ஊற்றி மிக்ஸ் பண்ண உடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்க்குறோம். சிக்கனை சேர்த்துட்டு சிக்கனையும் இந்த மசாலாவோட இறங்குற மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அப்போது சாப்பிடும்போது இந்த சிக்கனில் இருக்க முரட்டுத்தன்மைலாம் மாறி அது சாஃப்டாக மாறிடும். சிக்கனுக்குள்ளே நல்ல ஜூஸ் எல்லாம் இறங்குற மாதிரி இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போது நம்ம எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அந்த அரிசிக்கு 1க்கு
1.5 கிளாஸ் தண்ணி, ஒரு டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது நம்ம 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம், அதுக்கு 3 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதித்ததுக்கப்புறமா தான் அரிசி போடணும். இப்போயே அரிசி போடக்கூடாது. தயவுசெய்து யார் பார்க்குறவங்க இந்த ஸ்டேஜில் வந்து அரிசிலாம் போடாதீங்க. இது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற தண்ணியில் மட்டும்தான் அரிசி போட்டால் லென்த்தாக கிடைக்கும், உடையாமல் உங்களுக்கு பிரியாணி நீட்டாக லென்த்தாக வரும். அதனால் இதை அப்படியே வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம கொதிக்கிற வரைக்கும் டைம் ரெஸ்ட் கொடுப்போம்.